ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். சூப்பரான ஒரு பொரியல் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இந்த சம்மர் சீசனில் இந்த காய் நல்லாவே கிடைக்கும். ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா வேர்க்கடலை போட்டுக்கோங்க, கொஞ்சம் பெருங்காய பவுடர் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. வெங்காயம் ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. சூப்பரான ஒரு பொரியல் தாங்க. என்ன பொரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் காய். மஞ்சள் பூசணிக்காய் வந்து இப்போ நல்லா கிடைக்குங்க. பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க. தோல் மட்டும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், சீவிக்கோங்க. அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி இந்த வெங்காயம் வந்து வதங்கியிருக்கு இல்லைங்களா, அது கூட சேர்த்துக்கோங்க. வேணும்னா பூண்டு கூட போட்டுக்கோங்க, நம்ம விருப்பம்தான். இது கூட நீங்கள் வேறு எந்த நீர்க்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இது ஒன்றே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. ரசம் சாதம், காரக்குழம்பு, எல்லா விதமான புலாவ் எல்லாத்துக்கும் இது சூப்பராக இருக்கும். இந்த மஞ்சள் பூசணிக்காவை இந்த மாதிரி நறுக்கி நல்லா பரட்டி விடுங்க. தண்ணி விட வேண்டாம். ஏன் அப்படின்னா இதுலேயே தண்ணி சத்து நிறைய இருக்கிறதுனால தண்ணி சலன்னு வந்துடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 தடவை இப்படி அப்படியும் பரட்டி விடுங்க. மூடி வைக்காதீங்க. மூடி வச்சிங்கன்னா இன்னும் தண்ணி நல்லா வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நான் பரட்டி விட்ட பிறகு பாருங்களா, தண்ணி இருக்குது பாருங்கள். நான் தண்ணியே விடலை, தண்ணி வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த தண்ணியிலே இது வெந்துடும். ரொம்ப குட்டி குட்டி க்யூபாக போட்டுறாதீங்க, குழஞ்சிரும். தோல் இருக்கிற வரைக்கும் தான் இது ரொம்ப கெட்டியமாக தெரியும். தோலை சீவிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியே வேண்டாம், கொலன்னு வெந்துடும். 5 நிமிஷமே அதிகம். அதுக்கப்புறம் தேங்காய் துருவலை இந்த மாதிரி தூவி போட்டுட்டு 2 பரட்டி கருவேப்பிலையை தூவிட்டு சுட சுட சாதத்து மேலே இதை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு மாதிரி இருக்கும். குட்டீஸ் இது என்ன காய் மம்மி, பொட்டேட்டோவான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அது அவ்வளோ சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, நாட்டுக்காய். நான் மறந்து போயிட்டோம் இதெல்லாம். இந்த மாதிரி காய் ஒன்று இருக்கிறதையே, கேரட்டு பீன்ஸில் மட்டும்தான் சத்து இருக்குதுன்னு சொல்லிகிட்ருக்கோம். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.